ரிதனியா உயிரிழந்து இன்றைக்கு 5 நாள் ஆகுது. அவங்களுடைய அம்மா ரொம்பவே சோகமான விஷயங்கள தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஜெயசுதா அவங்க தலையில அடிச்சு கத்துறாங்க. ஒரே ஒரு பொண்ணு. ரொம்ப ஆசையா வளர்த்துருந்தோம். கேட்டதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுடைய கல்யாணத்தையும் நாங்க ரொம்பவே பிரம்மாண்டமா அந்த திருமணத்த பண்ணியிருந்தோம். மாப்பிள்ளை வீட்டார் கேட்டபடியே எல்லா விஷயமும் பண்ணியிருந்தோம். ஆனா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே அந்த குரங்கு கையில குடுத்த பூமாலை போல எல்லாமே இல்லாம போயிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல அவங்க ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு சில விஷயங்கள் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ரிதனியா திருமணமாகி கூட்டிட்டு போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஒரு பொம்மையா ரிதனியா கவின்குமார் யூஸ் பண்ணிக்கிறான்ற விஷயத்த அவங்க ஓப்பனா சொல்லியிருந்தாங்க மீடியாவில். தேவையில்லாத வீடியோக்கள், ஆபாசமான வீடியோக்களை பார்க்குற அந்த ஒரு விஷயத்த ரிதனியாவை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கிறான் இந்த கவின் என்ற ஒரு விஷயத்த சில விஷயங்கள் நமக்கு சொல்லல இல்லையா. அவங்க ஒரு தாய், அந்த ரிதனியாவுடைய அம்மா, அவங்க சொல்ல இயலாத நிலைமையில இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இது மாதிரியே பண்ண வச்சு இந்த விஷயத்த ரிதனியா கவினுடைய அம்மாவான சித்ரா தேவி இருக்காங்களே அவங்கள்ட்ட ஓப்பனா காட்டியே சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்ல கொடுமைப்படுத்துறாங்க, உடம்புல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி. ஆனா அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கவினுடைய அம்மா எடுக்கலன்றதான் இங்க சோகமான விஷயம். இது எல்லாமே வளமையா குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. ரொம்பவே கொடூரமான முறையில நான் ஆரம்பத்துல போட்ட வீடியோலயும் சொல்லி இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, உடல் ரீதியாக, மன ரீதியாக ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க. 70 லட்சம் ரூபாட ஒரு காரை வாங்கி கொடுத்து, செலவு பண்ணி, திருமணம் பண்ணி, 500 பவுன் நகை போடுறேன்னு சொல்லி அதுல 300 பவுனு கிட்ட நகை போட்டு இவ்வளவு விஷயங்கள் பண்ணி, ஒரு மிருகத்திர கையில கொடுத்த மாதிரி எல்லாமே கொடுத்து இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. இதுல இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த கவின் ஐஏஎஸ் தேர்வு எழுத போறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு பிசினஸ் பண்றதுக்கு காசு கட்டிருக்கிறான். ஸோ இது ஒரு 6 மாசத்துக்கு பிறகு பிளான் பண்ணுவோம்னு சொல்லி ரிதனியோட வீட்டுல இருந்து சொல்லப்பட்டாலும் இதுவும் ஒரு பிரச்சனை. காசு தர சொல்லி ஒரு டார்ச்சர். ஸோ நகையில மீதம் இருந்த அந்த 200 பவுன் தரலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அடுக்கடுக்கா சொல்லிக் கொண்டே போகலாம். இவ்வளவு ஒரு சிக்கலின் மத்தியில ரிதனியா அந்த வீட்டிலேயே திருமணமாகி 15 நாள் வரைக்குமே ஒரு சந்தோஷமா இருந்த பொண்ணு அதுக்கு பிறகு ரொம்பவே கொடுமைகளை சந்திச்சிருக்கிறாங்க. தன்னுடைய மாமியார், அம்மாட்ட கணவன் பார்க்கக்கூடிய விஷயத்த மாமியார்கிட்ட சொல்லியும் மாமியார் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. இதுக்குரிய அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ரிதனியா உயிரோடு இருந்திருப்பாங்க. சோ புகுந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வராங்கன்னு சொன்னா மகளை போல பார்க்கணும் இல்லையா. அதுதான் மாமியார். சின்ன சின்ன சண்டைகள் வந்துடும். ஆனா இந்த அளவுக்கு கொடுமை ஒன்று நடந்திருக்குமா, தற்கொலை பண்ற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்திருக்காங்களான்றது நம்ம இப்போ வரைக்குமே கேட்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே. இதுல 3 பேருமே கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு ஆவல்ல. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் பண்ண அந்த 3 பேரும் தான் கைது செய்யப்படணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரிதன்யாவோட அம்மா சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த சித்ரா தேவி, அதாவது இந்த கவினுடைய அம்மா இருக்காங்களே அவங்கள தேடுறாங்க. இவங்க தலைமறைவாயிட்டாங்க. கவினுடைய அப்பாவும் கவினும், இந்த 2 பேர் ஈஸ்வரமூர்த்தியும் கவினை மட்டும்தான் போலீசார் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களை கைது செய்யறதுக்கு போலீசார் தேடுறாங்க. ஆனால் எஸ்கேப். இவ்வளோ கொடுமைகள் பண்ணி ஒரு பொண்ணை 78 நாட்கள்ல சூசைட் பண்ற அளவுக்கு ஒரே ஒரு பொண்ணு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. சூசைட் பண்ற அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா நிச்சயமா அவங்களுக்கான தண்டனை கொடுக்க வேண்டும். இது இன்றைக்கு வரைக்குமே பேசப்படுற விஷயம். ஆனால் இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தன் சொந்த வைஃபு கிட்ட இப்படியான விஷயங்களை நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். இன்றைக்கு இந்த விஷயத்த அவங்க ஓப்பனா போட்டு உடைச்சிருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள் கொடுமைகள் பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாமே விசாரணைகளுக்கு பிறகுதான் தெரிய வரும். உண்மையை இவங்களோட வாயால சொன்னா மட்டும்தான் கவினும் கவினுடைய ஃபெமிலியும் இப்படியான மிருகங்களுக்கு என்ன விதமான தண்டனை கொடுத்தா இது சரியானு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்ததா என்னோட வீடியோவில் நான் மீட் பண்றேன். நன்றி.